வணக்கம். இன்னைக்கு நாம நம்பிக்கை எவ்வளவு வலிமையானதுங்கிறத பத்தி ஒரு அருமையான கதையை தான் பார்க்க போறோம். கதையோட தலைப்பு கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. சரி, வாங்க நேரடியா கதைக்குள்ள போகலாம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் ரொம்ப கஷ்டமான நேரங்கள் வரும் இல்லையா? எல்லாம் கைமீறி போகுதுன்னு தோணும்போது நம்பிக்கைனா உண்மையில என்ன? எதை பிடிச்சுக்கிட்டு முன்னாடி போறது? இந்த கேள்விக்கான பதில தேடித்தான் நாம இன்னைக்கு ஆலெக்ஸோட கதைக்குள்ள பயணிக்க போறோம். சரி, வாங்க கதையோட அத்தியாயத்துக்குள்ள போகலாம். அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்ம கதையோட ஹீரோ தன்னை சுத்தி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி தன் நம்பிக்கைய ஒரு கவசம் மாதிரி இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கறத பத்தி தான் இதுல பார்க்க போறோம். இவன் தான் அலெக்ஸ், ஒரு ஏழை அனாதை சிறுவன். வசிக்கிறதுக்கு ஒரு உடைஞ்ச பழைய வீடு. ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்காகவும் கடுமையா உழைக்கணும். இது பத்தாதுன்னு ஊர் மக்களும் அவனை ஒரு மாதிரியா தான் பாப்பாங்க. இவ்வளவு கஷ்டத்துல யாருமே நம்பிக்கையை எழுந்துடுவாங்க. ஆனா அலெக்ஸ் கிட்ட மட்டும் ஒரு விஷயம் குறையவே இல்ல. அது என்னன்னு தெரியுமா? அதுதாங்க இந்த எளிமையான பிரார்த்தனை. ஒவ்வொரு நாளும் அவன் கடவுள்கிட்ட கேக்குற ஒரே ஒரு விஷயம், கடவுளே என்ன மட்டும் மறந்துடாதீங்க, இது மட்டும்தான். எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் கடவுள் தன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்காருன்னு அவன் முழுசா நம்பினான். இந்த வார்த்தைகள் தான் அவனோட ஒரே பலம். இப்போ அலெக்ஸோட குணத்தையும் மன உறுதியையும் சோதிக்கிற மாதிரி ஒரு தருணம் வருது. இது வெறும் ஒரு சாதாரண சோதனை இல்ல, அவனோட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு பரீட்சிக்க போற ஒரு தருணம். நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சாப்பாட்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ சில வம்புக்கார பசங்க வந்து ரொம்ப கொடூரமா அந்த சாப்பாட்டை தட்டி விட்டு அவனை கிண்டல் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பசில அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. அவன் கோபப்படல, வழி வாங்கணும்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. அதுக்கு பதிலா, கடவுளே என்ன காயப்படுத்தின இவங்கள மாதிரி நானும் மாறிடக்கூடாது, அதுக்கு எனக்கு வலிமைய கொடு அப்படின்னு வேண்டிக்கிறான். இதுதான் உண்மையான மனோபலம் இல்லையா? இப்போ நாம கதையோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இங்கதான் அலெக்ஸ் தன்னோட கஷ்டத்தை விட மனிதநேயம் எவ்ளோ பெருசுன்னு நிரூபிக்கிற ஒரு முடிவு எடுக்க போறான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். மனசு உடைஞ்சு பசியோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ வழியில ஒரு வயசான பெரியவரை பாக்குறான். அவரும் ரொம்ப பலவீனமா பசியில வாடி போய் உட்கார்ந்திருக்கார். ஒரு நொடி கூட யோசிக்கல, தன்னிடம் மிஞ்சியிருந்த அந்த கொஞ்சோண்டு சாப்பாட்டையும் அந்த பெரியவருக்கு கொடுக்கறான். பாருங்க, தன்னோட பசிய விட இன்னொருத்தரோட பசிதான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஏன் அவன் அப்படி செஞ்சான்னு தெரியுமா? அவங்க அம்மா சொல்லி கொடுத்த இந்த வார்த்தைகளால தான். மனசார குடுக்கறவங்க என்னைக்கும் வெறும் கையோட திரும்ப மாட்டாங்க. இந்த ஒரு நம்பிக்கை தான் அவனோட ஒவ்வொரு செயலையும் வழிநடத்திட்டு இருந்திருக்கு. இப்போ கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கோம். அலெக்ஸோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் தன்னலமற்ற கருணைக்கும் பதில் கிடைக்க போற நேரம் இது. ஒரு தெய்வீக அற்புதம் நடக்க போகுது. திடீர்னு அந்த வயசான பெரியவரை சுத்தி ஒரு பிரகாசமான தெய்வீக ஒளிவட்டம் தோன்றுது. அதுவரைக்கும் சாதாரணமா இருந்த அந்த சூழல் ஒரு நொடியில அப்படியே தெய்வீகமா மாறுது. அலெக்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த ஒளியிலிருந்து ஒரு குரல் கேக்குது. அது அந்த பெரியவர் இல்ல, கடவுளேதான். அவர் சொல்றாரு, நீ அழுத ஒவ்வொரு ராத்திரியும் நான் உன் கூட தான் இருந்தேன். உன்னோட ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அடடா! இந்த வார்த்தைகள் அலெக்ஸோட இத்தனை நாள் வலிகளையும் ஒரு நொடியில போக்கி அவனோட நம்பிக்கைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த அற்புதத்துக்கு பிறகு என்ன ஆச்சு? அலெக்ஸ் செஞ்ச அந்த ஒரு சின்ன நன்மை எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதமா அவனுக்கே திரும்பி வந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். அலெக்ஸ் கொடுத்த அந்த கொஞ்சோண்டு உணவு தெய்வீக சக்தியால பல மடங்கா பெருகுது. ஒரு பெரிய விருந்தாவே மாறுது. அவனோட தன்னலமுற்ற செயலுக்கு கடவுள் கொடுத்த உடனடி பரிசு இது. அன்னிக்கிலிருந்து அலெக்ஸோட வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா மாற ஆரம்பிச்சது. ரொம்ப முக்கியமா, அவன் அதுக்கப்புறம் என்னைக்கும் தன்னை தனியா இருக்கிறதா உணரவே இல்ல. கடவுள் தன்னுடன் இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு அவனுக்கு எப்போதுமே இருந்தது. அப்போ இந்த கதையோட முக்கியமான படிப்பினை என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன கருணையும் கவனிக்கப்படுது. நம்ம சிந்துற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் கேட்கப்படுது. கஷ்டமான நேரங்கள்ல நாம காட்டுற பொறுமையும் அன்பும் தான் நிச்சயம் ஒரு நாள் நமக்கான புதிய கதவுகளை திறக்கும். இதுதான் நாம இந்த கதையிலிருந்து எடுத்துக்க வேண்டிய பாடம். இறுதியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற ஒரு சின்ன கருணை என்ன மாதிரியான அற்புதத்தை நிகழ்த்துன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன செயல் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.